நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடை தீர்க்கும் நோக்கில் இன்று காலை 10 மணி அளவில் மற்றுமொரு எரிபொருள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தற்போது வந்துள்ள கப்பலில் 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் அடங்கியுள்ளது. மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இன்று முதல் எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலிருந்து பெறப்பட்ட 1,300க்கும் மேற்பட்ட கொள்வனவு கட்டளைகளுக்கு ஏற்ப விநியோக நடவடிக்கைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. பயணிகள் பேருந்துகள் சேவைகளை உறுதிப்படுத்துவதற்காக இன்று அதிகாலை முதலே இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களுக்கு தேவையான எரிபொருள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை எரிபொருள் விநியோகத்திற்கு அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீட்டு முறையை பயன்படுத்தி சில மோசடி கும்பல்கள் பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக கண்டறியப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பெயரில் போலியாக உருவாக்கப்பட்ட இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் கணக்குகள் மூலம் பொதுமக்களின் வாகன தரவுகள் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படுகின்றன. உங்களின் தகவல்களை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் தமக்கான QR குறியீடுகளை உருவாக்கி விடுகின்றனர். இதனால் உண்மையான உரிமையாளர்களுக்கு தமது வாகனத்தை பதிவு செய்யவோ அல்லது QR குறியீட்டை பெறவோ முடியாமல் போகிறது. பொதுமக்கள் எரிபொருள்கள் தொடர்பான பதிவுகளை மேற்கொள்ள fuelpass.gov.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தில் மட்டுமே பயன்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளனர். வேறு எந்த ஒரு நபருக்கோ அல்லது இணையதளத்திற்கோ தகவல்களை வழங்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தை சீராக்கும் தொழில்நுட்ப ரீதியாக ஏற்படும் சிக்கல்களை தீர்க்கவும் அரசாங்கம் தற்பொழுது தீவிரமாக செயற்பட்டு வருகின்ற அதே நேரம் விவசாயிகள் இனி QR குறியீடு முறைகளின்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என கமநல அபிவிருத்தியின் ஆணையாளர் அறிவித்துள்ளார். இதன்படி நெல் அறுவடைக்காக 1 ஏக்கருக்கு 15 லிட்டரும், உழவு பணிகளுக்காக 1 ஏக்கருக்கு 20 லிட்டரும் எரிபொருள்கள் ஒதுக்கப்படும் என கமநல அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.